ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இரண்டாவது நாளான இன்றும் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த தகவல்களை எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், சொல்லுங்க, ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் இதுவரை எத்தனை பேர் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க? ஸ்ரீரங்கம் தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தவரை கடந்த 12ஆம் தேதி இதற்கான அறிவிப்பு வெளியானது. வரும் 13ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. 16ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. இதற்கு முன்னதாக நேற்று 19ஆம் தேதி வாக்குப்பதிவு, அதாவது வேட்புமனு தாக்கல் துவங்கியது. வேட்புமனு தாக்கலின் போது முதல் ஆளாக ஸ்ரீரங்கம் வட்டாட்சியர், அதாவது உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் காதர் மொய்தீனிடம் தேர்தல் மன்னன் பத்மராஜன் தனது 197வது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் வளர்மதி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து திருச்சி ஸ்ரீரங்கம் கோட்டாட்சியர், அதாவது தேர்தல் நடத்தும் அலுவலர் தேர்தல் நடத்தும் அலுவலர் திரு மனோகரன் அவரிடம் கனகராஜ் என்பவர் குளித்தலை சேர்ந்த கனகராஜ் என்பவர் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். ஆக மொத்தம் இதுவரை 3 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்று இரண்டாவது நாளாக வேட்புமனு 2 இடங்களும் தாக்கல் செய்யலாம். அதற்கான நேரம் காலை 11 மணியிலிருந்து 3 மணி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை யாரும் 2 இடங்களும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர். இதைத் தொடர்ந்து வரும் 27ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் நடைபெறவிருக்கிறது. 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மற்றும் 26 ஜனவரி 26 குடியரசு தினம் ஆகிய 2 தினங்கள் மற்றும் வேட்புமனு தாக்கல் நடைபெறாது. 28ஆம் தேதி இதற்கான வேட்புமனுகள் தாக்கல் முடிந்த பின்பு 28ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து வேட்புமனுகளை வாபஸ் பெற 30ஆம் தேதி கடைசி நாள் என்று தேர்தல் நடத்தும் அலுவலர் திரு மனோகரன் அவர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து வேட்புமனுக்கள் தாக்கல் முடிந்த பின்பு தேர்தலுக்கான அனைத்து முன்னேற்பாடு பணிகளும் மேற்கொள்ளவிருக்கின்றனர். விஜயகோபால், முக்கிய கட்சிகள் எப்போது வேட்புமனு தாக்கல் செய்கின்றன? அதற்கான ஏற்பாடுகள் பற்றி சொல்லுங்க. தற்போது ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் பொறுத்தவரை முக்கிய கட்சி என்றால் அதிமுக தான். அதிமுக முதல் நாளே செய்துவிட்டார்கள். இதைத் தொடர்ந்து திமுகவும் தங்களுடைய வேட்பாளர் அறிவித்திருக்கிறார்கள். ஆனந்த், ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஆனந்த் என்பவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். அவர் 22ஆம் தேதி திமுகவின் பொருளாளர் ஸ்டாலின் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்வார் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாஜக கண்டிப்பாக போட்டியிடும் என்று தெரிவிக்கப்பட்டாலும் அதற்கான உறுதியான நிலைப்பாடு இதுவரை உறுதியாகவில்லை. அதேபோல தேமுதிக வேட்பாளர்களும் தேமுதிக கட்சியை சேர்ந்த வேட்பாளர் கட்சி தொண்டர்களும் தங்கள் கட்சி போட்டியிட வேண்டும் என்று விருப்பத்தில் இருக்கின்றனர். பாமகவை பொறுத்தவரை திருச்சியில் ஒரு மிகப்பெரிய அவருக்கு அடித்தளம் இல்லை என்றதால் அவர்களை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பாஜக தான் ஆதரவு தெரிவிப்பார் என்று தெரிவிக்கிறது. ஆக மொத்தத்தில் இது தவிர கல் இயக்கம் சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டு அவர் வேட்புமனு நேற்று பெற்று சென்றிருக்கிறார். அதேபோல இவர் டிராபிக் ராமசாமியும் இந்த இடைத்தேர்தல் போட்டியிடுவது என்று அறிவித்து அவரும் விரைவில் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். இதனால் தேர்தல் களம் என்பது தற்போது சூடான நிலையில் இருக்கிறது.